சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். எப்படி மெலிஞ்சு போயிட்டாரு பாருங்க. முகமெல்லாம் கருத்துருச்சு. இவ்வளவு நாளும் கார்ல அலைஞ்சிருப்பான் போல இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து பைக்ல தேடி அலைஞ்சிருக்கான். அதுதான் முகம் கருத்துருச்சு. என்னதான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு. முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. இவ்வளவு நாளா நான் தான் அவருக்கு நெருக்கமானவளா இருந்தேன். இன்னைக்கு நான் தான் எதிரி ஆயிட்டேன். ஒரு தப்பு பண்ணிட்டா அது வரைக்கும் நேசிச்சவங்களே எதிரி ஆயிடுவாங்களா? என்ன வாழ்க்கைன்னு இது? ஒவ்வொருத்தட்டையும் தொட முடியாத ஏரியான்னு மனசுல ஒரு ஏரியா இருக்குமா? இவன் விஷயத்துல அது வெண்பாக்கு ஒரு பிரச்சனைனா இவன் உலகத்தையே புரட்டி போட்டுருவான். நானும் அவன்கிட்ட பேசி பார்த்தேன். அவனுக்கு மேல நேரடியா கோபம் இல்ல. ஆனா அவன் எவ்வளவோ சொல்லியும் நீ வெண்பாவை தொலைச்சிட்டு வந்திருக்கீல, அது அவனுக்கு பெரிய பெயினா இருக்கு. அது அவனால தாங்கிக்கவே முடியல. வெண்பா கிடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சீக்கிரம் அவ கிடைச்சிடணும். ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை வேண்டிட்டு தானே இருக்கேன். கடைசியா என்னதாமா தகவல்? அவ எங்கதான் இருக்காளாம்? வெண்பாவை முதல்ல கடத்தினவங்க வேற ஆளுங்கன்னு அவங்க கிட்ட இருந்து வெண்பா தப்பிச்சிட்டா. பின்னாடி கலாவதின்னு ஒருத்திக்கிட்ட நம்ம குழந்தை மாட்டிக்கிட்டா. முதல்ல வாயில இருந்து தப்பிச்சு மலைப்பாம்பு வாயில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேர்லாம் சொல்ற? எப்படி? அவங்க ரொம்ப பிரபலமான ஆளா? அவ வழக்கமா குழந்தைங்களை கடத்தி விக்கிறவதான் போல இருக்கு. போலீஸ் தான் போட்டோவை கொடுத்தாங்க. பேரையும் அவங்க தான் சொன்னாங்கன்னு. இவ்ளோ தெரியுதுல. டிவில எல்லாம் அவ போட்டோவை போட்டு தேட வேண்டியதுதானே? நம்ம குழந்தைக்கெல்லாம் அதை பண்ண மாட்டாங்கன்னு. பணக்கார குழந்தைங்க, அரசியல்வாதிங்க குழந்தைக்கு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. நானே அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு. அப்படியா? எங்க கண்டுபிடிச்ச? எங்க பார்த்த? எப்படி? ஒரு ஹாஸ்பிடல்ல பார்த்தேன்னு. அவ என்ன பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுனா. அவ பின்னாடியே துரத்திட்டு போனேன். போலீஸ்க்கு சொல்லி அவங்கள வர வச்சு அவ போன இடத்துக்கே போனோம். அதுக்குள்ள அவ தப்பிச்சு போயிட்டா. என்னம்மா இப்படி ஆயிருச்சு? கையில கிடைச்சவள விட்டுட்டியம்மா? அதானே ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி மல்லி, நான் கிளம்புறேன். ராத்திரி கண் முழிக்க மாட்டான். காலையில தான் கண் முழிப்பான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படியே கண்ணு முழிச்சாலும் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோ, சரியா? ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணு. நான் போயிட்டு காலையில சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? பாத்துக்குமா. எவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு, எவ்வளவு பெரிய காயம். எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணல உங்களுக்கு? நான் தானே உங்களுக்கு எல்லாமுமா இருந்தேன். எந்த விஷயம்னாலும் என்கிட்ட தானே சொல்லுவீங்க. இப்படி அடிபட்டிருக்கு சொல்லாம விட்டுட்டீங்களே. இது என்னங்க வாழ்க்கை? அடிபட்டதை நீங்க சொல்லாம இருக்கீங்க. குழந்தைய வயித்துல உண்டா இருக்கிறத நான் சொல்லாம இருக்கேன். என்னால தாங்க முடியலங்க. நம்ம பொண்ணு நான் தொலைப்பேனா? பிளீஸ்ங்க, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நான் எப்படியும் நம்ம குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க. என் வயித்துல குழந்தை இருக்குன்னு டாக்டர் சொல்லி ஒரு நாள் ஆயிடுச்சு. மத்த சமயம்னா இந்நேரம் என் வயித்துல 1000 முத்தம் கொடுத்திருப்பீங்க. இப்ப நீங்க அந்த குழந்தைய தொட்டு கூட பார்க்கல. நீங்க தொடணுங்க. இதோ நம்ம குழந்தை தாங்க. பிளீஸ் தொட்டு பாருங்க. ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இதையும் நல்லா துடிக்குதா? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? இப்ப நீங்க தூக்கத்துல இருந்தாலும் ஆழ் மனசுல இது கேக்கும். இதே மாதிரி என் பொண்ணு வெண்பாவையும் தொட்டு கேட்க வைப்பேன். சீக்கிரமாவே பண்ணுவேங்க. ஏய், இங்க எதுக்குடா வந்து நிறுத்தின? இது மயிலோட வீடாச்சுடா. தெரியும் மச்சான். தெரியாமையா சரியா குறிப்பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? எனக்கு நல்லா தெரியும்டா. அப்புறம் எதுக்குடா இங்க வந்து நிறுத்துற? இல்ல மச்சான், முன்னெல்லாம்
அப்பப்ப சரக்கு போடுவோம்ல, அதுக்கு ஓவரா சீன் போடுவா. குடிச்சிட்டு என்கிட்ட பேசாத, குடிச்சிட்டு என்ன பார்க்க வராதன்னா அப்படி இப்படின்னு தகராறு பண்ணுவா. இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கேன், அவ என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நான் கூப்பிட்டா வரமாட்டாளா? அதெல்லாம் எதுக்குடா இப்ப? இல்ல மச்சான், குடிச்சிட்டு அவ வீட்டு வாசல்ல நின்னு அவளை கூப்பிடுறேன். அவ வராளா இல்லையான்னு நான் பார்க்கணும். டேய் வேணாம்டா, நம்ம போயிடலாம்டா, சொன்னா கேளுடா. நீ பேசாம அமைதியா இரு, இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ம்? The Ethernet is the only. Hello. மயிலு, நான் உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், அப்படியே வெளியே வா. ஏய் தினேஷ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? ஹேய், அத நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, இப்ப வெளியே வா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ வாசலுக்கு வந்தா என்னால வர முடியுமா? என் வீட்ல எல்லாருமே இருக்காங்க, நான் எப்படி வர முடியும்? மயிலு, நீ வெளியே வரலனா இப்ப நான் உள்ள வருவேன். நான் உள்ள வந்தா பரவாயில்லனா நீ வெளியே வராம இரு. அது பிரச்சனையாகும்னா நீ வெளியே வா. உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். வா. இப்ப வருவா பாரு. இப்போ எதுக்கு இங்க வர சொன்ன? நீ என் பேச்ச மதிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். இப்போ அதை தெரிஞ்சு என்ன செய்ய போற தினேஷ்? எந்த நிமிஷத்துல வேணாலும் எங்க வீட்ல இருந்து யாராவது வெளியில வந்துருவாங்க. தயவு செஞ்சு நீ கிளம்பி போ. மயிலே, அப்படியெல்லாம் கிளம்பி போக முடியாது. நான் பேச நினைச்சத பேசிட்டு தான் போவேன். குடிச்சிருக்கியா தினேஷ்? ஏன்டா அப்படி பண்ற? அப்படி என்ன பேசின உனக்கு? அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டனே, அத முடிவு பண்ணிட்டியா? மச்சான், என்ன கேட்டோம்? ஒரு நாள் ட்ரிப் இல்லனா 20 லட்சம் ரூபாய். ஏய், அது கேக்குறதுக்கு இடமும் நேரமும் இதானா? என் வீட்ல யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சொல்றேன்ல. உனக்கு பிரச்சனையானா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது ஒன்லி பதில் தான். தினேஷ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன்னை நம்பின பொண்ணுக்கு இவ்ளோ கஷ்டம் எல்லாம் கொடுக்காத தினேஷ். ம். பிரிஞ்சு போனாலும் நம்மள நேசிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ம். கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க கூடாது தினேஷ். ஓ, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாட சொல்றியா? நீ எதுவும் செய்ய வேண்டாம், இங்க இருந்து மட்டும் போயிடு ப்ளீஸ். சரி, நான் போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் போகணும்னா இப்போ நீ என் கூட பைக்ல ஒரு ரைடு வரணும். மாமாவை அப்படி இறுக்கமா கட்டிக்கிட்டு சும்மா சில்லுன்னு அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்தோம்னா நானும் ஹாப்பியா கிளம்பி போயிடுவேன், நீ நிம்மதியா போய் தூங்கலாம். என்ன சொல்ற? சீ, என்ன தினேஷ் விளையாடுறியா? சச்சா, பி சீரியஸ். இப்ப நான் விளையாடல, ஆனா ரைடு போகும்போது மாமாவோட விளையாட்டெல்லாம் கொஞ்சம் அன்லிமிட்டடா இருக்கும். வா செல்லம், ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்துருவோம். நீ என்ன மிரட்டினாலும் சரி, நான் உன் கூட வரமாட்டேன் தினேஷ். நான் இங்க இருந்து போக மாட்டேன். விடிகிற வரைக்கும் உன் கூட அப்படியே இங்கே தான் இருப்பேன். அடுத்த ராத்திரியில ஃபோன் பண்ணி நீ தான் இங்க வர சொன்னு தெருப்பூரா தம்பட்டு அடிப்பேன். அப்புறம் உன் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன்.
இந்த மாமனோட ஆசை இப்ப முடியாதுன்னு சொல்லு பாப்போம். ச்சே, உனக்கு வேற வழி இல்லடா செல்லம். நான் ஊதுற மகுடிக்கு நீ ஆடித்தான் ஆகணும், புரிஞ்சுதா? வா வந்து வண்டியில ஏறு. இல்ல தினேஷ். டேய் மச்சான், போலீஸ் வருது. போலீஸ்டா. யார் நீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? யார் வீடு இது? சார், இது எங்க வீடு தான் சார். இது உங்க வீடு சரி, இவங்கெல்லாம் யாரு? சார், நான் இந்த பொண்ணோட லவர் சார். எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் கண்டிஷன். அதான் வீட்டுக்கு தெரியாம. நீ லவ்வர்ன்ற, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஆனா அந்த பொண்ணோட முகத்துல சந்தோஷமே இல்லையேப்பா. சார், திடீர்னு உங்களை பார்த்ததும் அவ பயந்து போயிருக்கா, வேற ஒன்றும் இல்லை சார். பயப்படாதம்மா. இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ பயப்படாம சொல்லுமா. நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தைரியமா சொல்லு. ஒருவேளை சார் நம்மளனா நம்ம எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இன்விடேஷன் டிசைன் எல்லாம் காட்டலாம். ஆமா சார், இவர் என் உப்பி தான். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏமா இதை சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குற? சரி, இவன் யாரு? சார், அவர் எங்களோட ஃப்ரெண்டு சார். உட்பினாலும் ராத்திரி இப்படி வெளியே நின்று பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டை சொல்லியிருக்காங்கல்ல. பெரியவங்க சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். நீ உள்ள போமா. போமான்னு சொல்றேன்ல. இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறவெல்லாம் வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? கிளம்புங்க முதல்ல. கிளம்புன்னு சொல்றேன்ல. கிளம்புறேன் சார். என்னங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து நிப்பீங்க? நிதானமா உள்ள வர மாட்டீங்களா? எங்க எனக்கு இருக்கிற வேலை கமிட்மெண்ட்டுக்கு இடையில நிதானத்துக்கு இடமே இருக்காதே. வேகமா வந்தமா, வேகமா பேசினமான்னு வேகமா போற மாதிரி தான் சூழ்நிலையும் அப்படி இருக்கு. ம், அது சரி. இப்ப எதுக்கு வந்தீங்க? பேங்க்ல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ம், அதான் காலையிலே பேசிட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன? அது வந்து சும்மா பேசுறது, ஜெனரல் டாக். நான் சொல்றது ரொமான்டிக் டாக். ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே டைமிங் சென்ஸே இல்ல. இப்ப மணி என்ன? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க டைம் என்னன்னு சொல்லுங்க. 3:15. 3:30க்கு வெண்பா வந்துருவா. இப்ப போய் உங்ககிட்ட பேசவே இல்ல, ரொமான்டிக் டாக் பண்ண போறேன்ல சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் 15 நிமிஷம் இருக்கே மல்லி. அதுக்குள்ள நம்ம அப்படியே 3க்கே போயிட்டு வந்துடலாம். நோ வே, நான் சம்மதிக்க மாட்டேன். வெண்பா வந்ததும் அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும், அப்புறம் அவளை இன்னைக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கேன். ஷாப்பிங் போகணும். ஐயோ, நிறைய வேலை இருக்குங்க. நீ வெண்பா வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற வேலையை சொல்ற. நான் வெண்பா வர்றதுக்கு முன்னாடி அழகா அமைதியா ஒரு 15 நிமிஷம் இருக்கேன்னு சொல்றேன். நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மல்லி. லைஃபை எப்பவுமே பாசிட்டிவா பாரு மல்லி. ஐயோ, என்னங்க, என் பொண்ணு திடீர்னு வந்து நிக்க போறா. நீங்க என் பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்பட வைக்காம போயிடுங்க. ஷோ. தள்ளுங்க, முதல்ல தள்ளுங்க. ஐயோ, நான் விட ஏங்க? மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஐயோ, என்னங்க புதுசா கல்யாணம் ஆன மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இப்ப நீங்க தள்ள போறீங்களா இல்லையா? ஐயோ, வெண்பா வந்துருவா. ஏய், இருக்கிற 15 மினிட்ஸ் நீ பேசியே காலி பண்ணிராத மல்லி. ஐயோ, எங்க இருக்கீங்க? வலிமா, வலிமா. ஆ, ஓ, 2 பேரும் இங்க இருக்கீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி எல்லாம் கபோர்ட்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கேன் வெண்பா. டாடா, நீங்க? நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் வெண்பா.
ஆபீஸ்ல வேலையெல்லாம் விட்டு வந்துட்டு அம்மாக்கு துணி மடிக்க ஹெல்ப் பண்றீங்களா? போங்க டாடா, கிளம்பி போய் ஆபீஸ் வேலையை பாருங்க. ஐயோ ஐயோ. இதோ போறேன் வெண்பா, இதோ போறேன். நீ டாடாவுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் மட்டும் எடுத்து கொண்டு வந்து கொடு. அதை நான் குடிச்சிட்டு நான் அப்பயே போயிடுறேன். சரியா? போ 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 போ. Okay. என் பொண்ணு என்ன தப்பா நினைச்சிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். மல்லி அங்க பாரு. பாய் பாய். I love you, Malli. I love you, Malli. I love you, Malli. எத்தனை தடவை இந்த வார்த்தையை எப்படி எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க தூக்கத்துல முணுமுணுக்கிறத கேக்குற மாதிரி ஆயிடுச்சேங்க. இனிமே நான் இப்படிதான் கேட்டுக்கணுமா? நேரா சொல்லவே மாட்டீங்களா? ரொம்ப ஏக்கமா இருக்குங்க. நீங்க என்ன எடுத்தெறிஞ்சு பேசினாலும் என் மனசு வலிக்கிறதே இல்ல. ஏன் தெரியுமா? உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். அதனாலதான் தூக்கத்துல கூட ஐ லவ் யூ மல்லின்னு சொல்றீங்க. ஐ டு லவ் யூ. நீங்க என்ன திட்டினாலும் என்ன கோவிச்சுக்கிட்டாலும் நான் உங்களை லவ் பண்ணுவேன். உங்களை நான் எப்பவுமே பிரிய மாட்டேன். இது சத்தியம், சத்தியங்க. மேடம், மணி 3 ஆகுது. இன்னும் நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல சிஸ்டர். புது இடம்ன்றதுனால தூக்கம் வர மாட்டேங்குதா? அதுக்கு இல்ல சிஸ்டர். இவர் இப்படி அடிபட்டு கட்டு போட்ட கோலத்துல நான் பார்த்ததே இல்ல. இவர் இப்படி இருக்கிறதுனால என்னால தூங்கவே முடியல. நானும் அப்போத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். அடிக்கடி அவருக்கு காய்ச்சல் இருக்கான்னு தொட்டு பாக்குறீங்க, ட்ரிப்ஸ் ஏறி இருக்கான்னு பாக்குறீங்க, அடிப்பட்ட இடத்த வருடி விடுறீங்க, கண்ணத்தை தொட்டு பாக்குறீங்க. மனசுல எவ்வளவு லவ் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் பாத்துக்க தோணும். உண்மைதான் சிஸ்டர். அவருக்கு என் மேலயும் எனக்கு அவர் மேலயும் லவ் ஜாஸ்தி. அது உங்களை பார்த்தாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்ன சிஸ்டர்? இவ்ளோ லவ் பண்ற உங்களை எதுக்கு அவர் ஹாஸ்பிடலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரு? உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக நான் போன் நம்பர் கேட்டப்போ பொண்டாட்டி இல்லாதவங்களை அட்மிட் பண்ண மாட்டீங்களா, பொண்டாட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் ஹாஸ்பிடலுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வரணுமா என்னன்னு சொல்லி அவர் கோவப்பட்டாரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். அது கோவம் இல்ல. அவரை இந்த நிலைமையில பார்த்தா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு அப்படி சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சமாளிக்காதீங்க மேடம். குணா சார் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. குழந்தை காணாம போனது, அதுவும் நீங்க கூட கூட்டு போனப்போ காணாம போனது, அதனால விஜய் சார் உங்க மேல கோவமா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஓ, சொல்லிட்டாரா? என்ன இருந்தாலும் விஜய் சார் மேல தப்பு தான் மேடம். ஒரு அம்மா போய் குழந்தைய தொலைப்பாங்களா? ஒரு அப்பாவுக்கு குழந்தை மேல பாசம் தான் இருக்கும். ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை மேல உயிரே இருக்கும். தன்னோட உயிரை யாராவது தொலைப்பாங்களா மேடம்? அவருக்கும் அது தெரியும். ஆனாலும் குழந்தைன்னா அவருக்கு உயிர். சீக்கிரமா உங்க குழந்தை உங்களுக்கு கிடைப்பா மேடம். நீங்க மறுபடியும் சந்தோஷமா இருப்பீங்க. நானும் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். மேடம், சரிங்க மேடம், நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா என்ன எழுப்புங்க. அவருக்கு கொடுத்திருக்க பெயின் கில்லர் டோஸ்க்கு அவருக்கு மார்னிங் வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க சிஸ்டர், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நமக்காக யாரெல்லாம் ப்ரே பண்றாங்க பாருங்க. சீக்கிரம் நம்ம குழந்தை கிடைச்சிடுவாங்க. நாம மறுபடியும் சந்தோஷமா இருப்போம். குணா, குணா கால் வலிக்குது குணா.
குணா கால் வலிக்குது குணா, எங்கடா போன? குணா கால் வலிக்குது குணா, எங்க போயிட்ட? குணா குணா டேய் என்னங்க எங்கடா இருக்க? என்னங்க கால் வலிக்குதா? நர்ஸ் கூப்பிடவா? நர்ஸ் நர்ஸ் ஏங்க மல்லி, நீ எப்படி இங்க வந்த? ஏன் இங்க வந்த? நீ யாரையும் கூப்பிட தேவையில்ல. நான் இங்க குணாவை தானே இருக்க சொன்னேன். நீ எப்படி இங்க வந்த? ஏ குணா, குணா என்னங்க குணா அண்ணனுக்கு ஏதோ எமர்ஜென்சியா, அதனால அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. என்னதான் வர சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவன் அப்படி எல்லாம் போக மாட்டான். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சியும் இல்ல. அவன் நைட்டு முழுக்க இங்க இருக்கிற, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னான். மல்லி, நீ தானே அவனை அனுப்பிச்ச? நிஜமாங்க, அவரு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு தான் என்ன வர சொன்னாரு. இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன் நீங்க கோவப்படுறீங்க? No. நீ முதல்ல குணாவை கூப்பிடு. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.